நாடே மாறிடுச்சு. மீடியா நீங்களும் தயவுசெய்து மாறிக்கங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல நிறைய தோழர்கள் இன்னைக்கு அமைச்சரவையில பதவி ஏற்றாங்க. எல்லா நியூஸ்லயும் பாக்குறேன், தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருந்தவங்க வந்து இத்தனை அமைச்சராயிருக்காங்க. நாங்கெல்லாம் கேட்கல, அப்படி யாரும் நாங்க பார்க்கல. ஒரே ஒருவர் தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான், அவருக்காக மட்டும்தான் வாக்கு செலுத்தினாங்க. அவருக்காக மட்டும்தான் இன்னைக்கு அமைச்சரவையில பதவி ஏற்றிருக்காங்க. அவர் மட்டும்தான் இங்க. இன்னும் எப்ப பார்த்தாலும் பழைய காலத்து அரசியல் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரே நபர் தான், விஜய் அவர்களை நம்பி மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்கு. அப்ப இளைஞர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. இளைஞர்கள் அமைச்சர் ஆயிருக்காங்கன்னு சொல்லுங்க, சந்தோஷப்படுறோம். கஷ்டப்பட்டு வந்தவங்க எல்லாம் அமைச்சர் ஆயிருக்காங்கன்னு சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவோம். விஜய் அவர்களுக்காக ஆரம்பத்துல இருந்து உழைச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனா அவர்களை பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் நீங்க சொல்றத ஒருபோதும் ஏத்துக்க முடியல, கஷ்டமா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல மனப்பூர்வமா ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒரு மாற்றத்திற்காக பயணிக்கிறாங்க. அப்படி பயணிக்கும் போது நீங்களும் அதுக்கு ஆதரவு இருக்கணும். இன்னும் சாதி பிற்படுத்ததை பத்திலாம் தயவு செய்து பேசாதீங்க. ஒரு அன்பு கோரிக்கையா வைக்கிறேன், தயவு செய்து கேளுங்க. நன்றி.